பெற்றோர்களா இன்னைக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. தன்னோட குழந்தை 2 வயசுல இருக்காங்க, எல்லாத்துக்கும் பிடிவாதமா அழறாங்க, என்ன மாதிரி தான் சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல, எதுக்கு அழுறாங்கன்னே புரியல அப்படின்னு சொல்லி சில பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. அதில் முக்கியமாக அந்த குழந்தைய அப்பா தான் பார்த்துக்கிறாங்க, கூட அம்மா ஆஃபீஸ் போகிறதுனால முழு டைம் அப்பா பார்த்துக்கிறாங்க. அந்த பேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அடிச்சிருவணும்னு பயமாக இருக்குது, அந்த குழந்தைய அடிக்கலாமா, அடித்தா புரியிற வயசு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வயசில் இருக்கிற பெற்றோர்களுக்கு இன்றைக்கெல்லாம் 2 இல்லை 1.5 வயசு அதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய பிடிவாதமாக இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? நாங்கள் ஆங்கிலத்தில் டேண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம், மெல்ட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இந்த 1.5-2 வயசில் ஆரம்பிக்குது. டேண்ட்ரம் அப்படின்னா கோலோடு அழுகிறாங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒன்று கேட்டோ இதுதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சோ அழுகிறது. மெல்ட் டவுன் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா காரணமே இல்லாமல், எந்த காரணமுமே இருக்காது. நமக்கெல்லாம் பெரியவங்களுக்கு சில நேரத்தில் மனசு பாரமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி இருப்போம் இல்லையா? அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் காரணமே இல்லாமல் அழுகிறதுக்கு பேர் மெல்ட் டவுன். ஸோ இந்த டேண்ட்ரம் அப்படின்னா இந்த 1.5 வயசு 2 வயசு குழந்தைகளை ஒன்று பிடிவாதமாக வேணும்னு கேட்டு அழும்போது அதை கொடுக்கணுமா வேண்டாமா, அவங்கள அழுகணும்னு விட்டுறதா இல்லை அடிக்கிறதா மிரட்டுறதா, என்ன பண்ணணும், எங்களுக்கு அந்த நேரத்தில் பொறுமையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, குறிப்பாக அந்த அப்பா அதை கேட்கும்போது எனக்கு கட்டாயமாக இதுக்கு பதில் சொல்லணும்னு தோணுச்சு. அந்த பேரண்ட் அந்த குழந்தைய நாங்கள் 80-20 ரூல்னு சொல்லுவோம். இது எல்லா குழந்தைகளுக்கும், அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை. அழுது போதெல்லாம் தான் கேட்குறது கிடைக்குது அப்படின்னு ஆரம்பத்திலேயே பதிவாயிருச்சுன்னா அந்த குழந்தை எல்லா விஷயத்தையும் அழுது சாதிக்கணும்னு நினச்சிருவாங்க. இந்த கோல் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? டேண்ட்ரம் அப்படிங்கும்போது ஒன்று வேணும்னு கேட்குறாங்க, அது அழுகும்போது அது கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க, யாரெல்லாம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க, அப்பாவோட முகம் மாறுதா, அம்மாவோட முகம் மாறுதா, இதை கொடுக்க போகிறாங்களா இல்லை கண்டிப்போடு இருக்காங்களா, இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே தான் அழுவாங்க. மெல்ட் டவுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது வேணால் காரணமே இல்லாமல் அழுகிறது, அதுக்கு யாரும் ஆடியன்ஸ் தேவையில்லை, யார் இருக்காங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம அழுகிறது. அப்போ இந்த டேண்ட்ரம் அழுகும்போது, ஒரு காரணத்துக்காக அழும்போது அப்பாவோ அம்மாவோ கூட இருக்கிறவங்க இன்னும் அதீத பொறுமையோடு இருக்கணும், நிறைய பேஷன்ஸோடு இருக்கணும், எதுக்காக அழுறாங்கன்னு கேட்கணும். சில நேரத்தில் அந்த குழந்தை பேச தெரியாது, இதுதான் வேணும்னு கேட்க தெரியாது, அப்பவும் அழுகதான் ஜாஸ்தியாக வரும். ஸோ ஆனால் ஒன்று கேட்டு ஒரு ஜாடை பண்ணி எனக்கு தண்ணி வேணும், எனக்கு டாய் வேணும், எனக்கு சாப்பிட்றதுக்கு பொருள் வேணும், எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும், பக்கத்தில் ஒரு குழந்தை வச்சுருக்கிற பொருள் வேணும்னு அழும்போது நீங்கள் காரணத்தை கேளுங்க, முடிஞ்ச வரைக்கும் டைவர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். 2வது, சில நேரத்தில் அதை வாங்கி கொடுக்கலாம், ஆனால் அழுது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு இருமாப்பில் பெருமிதத்தோடு அந்த குழந்தை நடக்கிறதையோ, அந்த குழந்தை ரொம்ப கர்வத்தோடு இருக்கிறதையோ, அந்த அழுகையை உடனடியாக நிறுத்துறதுக்கு நீங்கள் பண்ணுற அந்த மாதிரியான விஷயங்கள் லாங் டேர்மில் அந்த குழந்தைக்கு தான் அழுதா, தான் கொஞ்சம் முகத்தை மாற்றினா, கொஞ்சம் என்னோட பிஹேவியரை காமிச்சாலே நமக்கு இது சக்ஸஸ் ஆயிடுது அப்படிங்கிற ஒரு ஆழமான பிஹேவியர் பேட்டர்ன் செட் பண்ணுறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். ஈஸியாக டைவர்ட் ஆயிடுவாங்க 2 வயசு குழந்தைங்க. அடுத்தது, சில நேரத்தில் கேட்டால் நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் அதை கொடுங்க. சில நேரத்தில் நான் கொடுக்குறேன், நீ இதை சாப்பிட்டு முடித்தோடனே இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், நீ விளையாண்டுட்டு வந்த உடனே இதை பண்ணலாம் அப்படின்னு டைவர்ட் பண்ணி பாருங்கள். அது இன்னும் கொஞ்சம் நேரம் தள்ளி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அப்போ அதை மறக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. சில நேரத்தில் அழுதா நீ அழு, நான் அதுக்கப்புறம் தான் செய்வேன், இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் பவுண்ட்ரிஸை எந்த காரணத்து கொண்டும் தயவு செய்து ஸ்ட்ரிக்டாக இருங்க. லைஃப் இஸ் நாட் ஃபேர் ஆல்வேஸ்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் தான் கேட்குறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வளர்கிற குழந்தை நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக அந்த ஸ்டாஃப் கிட்டேயோ, ஸ்கூல்லையோ, டீச்சர்ஸ் கிட்டேயோ, பியர்மேட்ஸ் கிட்டேயோ, தன்னோட குரூப்பில் இருக்கிற எங்கேயோ ஒரு இடத்துல தனக்கான ஒரு கேள்வி, தனக்கான ஒரு கேட்குற ஒரு பொருள் கிடைக்கல, தன்னை அவாய்ட் பண்ணுறாங்க, தன்னோட வாய்ஸ் அங்கே நிற்கலை அப்படின்னு தெரியும் போது ரொம்ப 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 உடஞ்சி போயிடுறாங்க. ஸோ வீட்டில் அந்த பழக்கம் கேட்டால் சில ஆராய்ச்சிக்கு உட்பட்டு தான் அது கிடைக்கும், எல்லா நேரத்துலையும் எனக்கு இது கிடைக்காது அப்படிங்கிறது. அது முக்கியமாக இப்போல்லாம் நாங்கள் 3 வயசு 4 வயசாக இருந்தால் கூட எந்த பொருளையும் கேட்ட உடனே வாங்கி கொடுத்துடவே செஞ்சிடாதீங்க. அந்த பொருளை கேளுங்க, அந்த குழந்தைகிட்ட எதுக்காக, யார் வச்சுருக்காங்கன்னு நீ கேட்குறீங்க, யார்கிட்ட பார்த்தீங்க, இந்த பொருள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, இந்த பொருள் எவ்வளோ விலை தெரியுமா, அப்புறம் நான் உன்னோட பர்த்டேக்கு வாங்கித்தரேன், உன்னோட அடுத்த ஆனுவல் லீவில் வாங்கித்தரேன், அப்படி கொஞ்சம் தள்ளி போடுங்க. முடியாது அப்படின்னு சொல்கிறது அந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வேண்டான்னு நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த 7 வயசு வரைக்கும் அது கண்டிப்பாக அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற வெறி அந்த குழந்தைகளுக்குள்ளே இருக்கும். அதனால் தயவு செய்து பேரண்ட்ஸ்
1 வயசு 1.5 2 வயசுல இருந்தே சில டெக்னிக்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.